ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 மெத்தடாக ஃபால் வைக்கிறது பார்த்துலாம். இந்த மாதிரியான வலுவலுப்பு சாரீ நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா, இந்த மாதிரி சாரியோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சாரியில் ஃபால் வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது எந்த அளவுக்கு வலுவலுப்பாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் பிகினர்ஸ் ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்பவே சஃபர் ஆவாங்க இந்த மாதிரி சாரியில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ஃபால் வைக்கிறதுக்கும். ஸோ இனி அந்த கவலை வேணாம். நான் இந்த வீடியோவில் 2 சாரீ இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் இந்த சாரிக்கு ஒரு மெத்தடில் ஃபால் வைக்கிறது, இன்னொரு சாரிக்கு ஒரு மெத்தடில் ஈஸியாக ஃபால் வைக்கிறது எப்படின்னு டக்குன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி சாரியில் நான் கீழ் பகுதி மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஏன்னா எப்பயுமே நம்ம கீழ் பகுதியை ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும். இப்போ கீழ் பகுதி ஸ்டிச் பண்ண பிறகு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மேல் பகுதிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஹெம் டேப், ரிவர்சிபிள் டேப் நம்ம சேனல் இதோட வீடியோ ஆல்ரெடி இருக்குது, போய் பார்க்காதவங்க பாருங்கள், நான் என் கார்டில் கூட கொடுக்குறேன். ஸோ இந்த ரிவர்சிபிள் டேப் வச்சு எப்படி ஹெம் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு சாரியை ஃபஸ்ட்டு ஒரு கீழே லுங்கியோ இல்லை ஒரு வேஸ்டியோ விரிச்சுக்கோங்க, இல்லை பெட் கவருக்கு மேலே கூட போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சாரியை வச்சுட்டு இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா சாரி ரொம்ப மூவ் ஆகாது. ஸோ நம்மளுக்கு அது பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரிவர்சிபிள் டேப் இருக்குல்ல, ஹெம் டேப், இந்த ஹெம் டேப்பை நம்ம என்ன பண்ணுறது, ஃபாலுக்கு அடியில் வைக்கணும். ஃபாலை ஃபுல்லாக கவர் ஆயிடணும். டேப் வெளியில் தெரியக்கூடாது. அதுக்கு முன்னாடி அயன் பாக்ஸை ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட்டில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஹீட் ஆனோடனே அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சாரியில் நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னா சாரி சுருங்கிடும். அதாவது அது பிடிச்சி தீப்பட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ண பிறகு இப்போது அந்த ஃபாலுக்கு அடியில் அந்த டேப் வச்சுன்னா அந்த டேப் வச்சுட்டு அயன் பாக்ஸில் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணால் உங்களுக்கு நல்லா கச்சின்னு பிடிச்சிரும். அந்த துணியில் அந்த டேப் பிடிச்சிரும். ஸோ இதே ப்ராசஸை நான் ஃபுல் அந்த ஃபால்லையும் நான் சாரியில் எவ்வளோ தூரம் ஃபால் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி டேப்பை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இந்த மாதிரி அயன் பாக்ஸை ப்ரீ ஹீட் பண்ணி நான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் எனக்கு டைம் ஆச்சு. நீங்கள் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுதே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ரொம்பவே ஈஸி மெத்தடும் அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் சூப்பராக வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு இது சூப்பராக வந்திருக்குன்னு. நான் சாரியை குலுக்கி காட்டுறேன். அப்பயே அந்த ஃபால் கீழே விழுகலை. அந்த அளவுக்கு அது நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. நீங்கள் இப்படியே விட்டாலும் சரி, இல்லை கையோடு இதில் ஹெம் பண்ணிட்டாலும் அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாரியில் தானே நம்ம ஃபால்ஸ் வச்சோம். எந்த அளவுக்கு இந்த ஃபால்ஸ் நல்லா ஸ்டிக்காகி நிற்கிது பாருங்கள். நீங்கள் எவ்வளோதான் வாஷ் பண்ணாலும் இது நகராது, உறிஞ்சு வராது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதை நீங்கள் இப்படியே விட்டுட்டாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே நீங்கள் ஹெம் பண்ணிட்டு வந்தாலும் சரி. இப்போ இது ஃபஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்தாச்சு. அப்போ செகண்ட் மெத்தட் இதே மாதிரி சாரியில் தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கீழே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஃபாலை வச்சு நான் ஒரு தையல் போட்டுட்டேன். ஏன்னா கீழே தையல் போட்டு தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணலான்னா, இதுலேயே இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இப்போ என்ன பண்ணலன்னா, இப்போ மேலே தையல் போடணும் அந்த ஃபாலுக்கு மேலே. அது எப்படின்னா, இப்போ இந்த எப்பவுமே ஃபால் இந்த மாதிரி தானே வைப்போம், அந்த மடிப்பு பகுதி சைடு தானே ஃபால் வைப்போம். இப்போது அந்த ஃபாலை அந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த மடிப்பு பகுதி இருக்குல்ல, அந்த கார்னர்லேருந்து ஒரு கைடு அளவுக்கு தள்ளி ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. அதாவது ஃபாலை ஒட்டி தையல் போடாமல் ஃபால்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு தள்ளி தையல் போட்டுட்டே வாங்க. அந்த 1/2 இன்ச்சை விட்டுருங்க. புரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபாலுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி தான் நான் தையல் போட்டுகிட்டே வரேன். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், ப்ரெஷர் ஃபுட்டை விட துணி கொஞ்சம் வெளியில் விலகி தான் இருக்கும். ஏன்னா அந்த துணியில் தான் நம்ம ஹெம் பண்ண போகிறோம். இந்த தையல் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த தையல் நம்ம போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு நம்ம தையல் எதுக்காக போடுறோன்னா, அந்த ஃபால் அந்த சாரி பீஸ்லேருந்து நகராமல் இருக்கு. ஏன்னா சம்டைம் இந்த சாரிக்கு ஃபால் கையில் வைக்கும் போது வழுக்கிக்கிட்டே போகும் சாரி. அதனால தான் நான் அந்த சாரியை நல்லா பிடிப்பாக பிடிச்சிக்கணுங்கிறக்காக நம்ம ஃபால் மேலே ஒரு தையல் போடுறோம். தையல் நீங்கள் சின்ன தையல் போடாதீங்க, லூஸ் தையல் போடுங்க. அப்போ தான் பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? லூஸ் தையல் நல்லா பெரிய தையலாக வரும்ல, லூப் அடித்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தையல் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய தையலாக போடுங்க. சின்ன தையல் போடணுன்னு அவசியம் இல்லை. எப்பயும் போல் நார்மல் ஸ்டிச் இதுக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி பெரிய தையலாக போட்ட பிறகு நீங்கள் அதை ப்ரெஷர் ஃபுட்லேருந்து அந்த துணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கையிலே இந்த மாதிரி இந்த ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டோம். இந்த துணியில் அசையில் பாருங்கள் அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் கையில் ஊசியால் மெதுவாக ஹெம் பண்ணிகிட்டே வாங்க.
அப்படி கையில் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் டேப் வச்சு ஒட்டிடலாம். அப்படி கையில் தான் பண்ணணுன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், துணி வந்து வலிக்கிட்டு போகாது. ஸோ இதே ப்ராசஸை நான் ஃபுல்லாக வந்து நான் ஹெம் பண்ணிகிட்டே வரேன். இது மாதிரி ஹெம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கடைசியில் தையல் போட்டிங்களோ ஒரு தையல், அந்த தையலை வந்து பிரித்து எடுத்துருங்க. பிரித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து அந்த ஃபால் வந்து நிற்கும். அண்ட் இந்த மாதிரியான சாரியில் எப்படி ப்ளவுஸ் தைக்கிறது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவை கொடுக்குறேன். இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம ஃபால் வச்சதே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த தையலையும் நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன். ஃபால் வச்சுட்டு நான் தையலும் ஹெம் பண்ணிவிட்டு நான் தையலையும் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சாரியில் எப்படி ஃபால் வைக்கிறது